Hey guys, this is Chidambaram and welcome back to my channel Lit With Chithu. இன்னைக்கு நம்ம வீடியோல ராபர்ட் ஃப்ராஸ்ட் எழுதின ஸ்டாப்பிங் பை உட்ஸ் ஆன் a snowy evening அப்படிங்கிற போமோட சம்மரி தான் பார்க்க போறோம். ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து ஒரு அமெரிக்கன் போய்ட். அவங்க வந்து 1874ல பிறக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட எல்லா போம்ஸ்லயும் வந்து ரூரல் லைஃப் வந்து ரொம்பவே சிம்பிளாகவும் ரொம்பவே ரியலிஸ்டிக்காகவும் டிபிக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அமெரிக்கன் கொலோக்கியல் ஸ்பீச்சை எல்லா போம்லையும் யூஸ் பண்ணிருப்பாங்க. 20th செஞ்சுரியோட ஒரு பெஸ்ட் நோன் அமெரிக்கன் போய்ட்டா வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் கன்சிடர் பண்ணப்படுறாரு. நம்ம இப்போ ஸ்டாப்பிங் பை உட்ஸ் ஆன் a snowy evening அப்படிங்கிற இந்த போம்ல ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போட வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். ஸ்டாப்பிங் பை உட்ஸ் ஆன் a snowy evening அப்படிங்கிற இந்த போம் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஒரு வெல் நோன் போம் அப்படின்னு சொல்லலாம். இந்த போம் ஏன் இவ்வளவு செலிப்ரேட் பண்ணப்படுது அப்படின்னா இந்தியாவோட ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் புக்ஸ் வந்து நிறையவே அவரோட லேட்டர் இயர்ஸ்ல ரீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஃபேக்ட் சொல்றாங்க. அண்ட் நெஹ்ரு இறந்து போன டைம்ல அவரோட டேபிள்ல ஸ்டாப்பிங் பை உட்ஸ் ஆன் a snowy evening அப்படிங்கிற போம் தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அண்ட் அந்த போமோட லாஸ்ட் 4 லைன்ஸை அண்டர்லைன் பண்ணி வச்சிருந்ததாகவும் சொல்றாங்க. முக்கியமா இந்த போம் வந்து சாலிட்யூட், நேச்சர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற தீம்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. என்னதான் இந்த போம்ல வந்து சாலிட்யூட் அண்ட் நேச்சரை பத்தி ரொம்பவே சிம்பிளா ராபர்ட் ஃப்ராஸ்ட் பேசியிருந்தாலும் கூட இந்த போம்ல வந்து ஒரு டீப் பிலாசபிக்கல் மெசேஜ் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத இந்த சம்மரியோட எண்ட்ல பார்க்கலாம். என்னதான் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய டாஸ்க் நிறையவே இருந்தாலும் கூட ஒரு அழகான பனி கவர்ந்த ஃபாரஸ்ட்டை வந்து ஸ்பீக்கர் நின்று ரசிக்கிறாங்க. ஸோ அவர் நின்று ரசிக்கிற அந்த தருணத்தை தான் இந்த போம் வந்து காட்சிப்படுத்தி இருக்கு. இந்த போம் வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட் எப்படி பிகின் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த போம்ல வந்து ஸ்பீக்கர் இருக்காரு. அந்த ஸ்பீக்கர் வந்து அவரோட டெஸ்டினியை நோக்கி அவர் வந்து ஒரு குதிரையில டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கதாவும் அண்ட் அவர் போற வழியில ஒரு அழகான ஒரு செரீனான ஒரு ஸ்னோ கவர்ட் ஃபாரஸ்ட்டை நோட்டீஸ் பண்றதாவும் தான் பிகின் பண்றாங்க. இந்த ஃபாரஸ்ட் அந்த ஸ்பீக்கர் வந்து பொறுமையா நின்று ரசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஃபாரஸ்டோட உரிமையாளர் வந்து கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சவரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பீக்கர் சொல்றாரு. அண்ட் இந்த ஃபாரஸ்டோட ஓனர் வந்து கண்டிப்பா பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு வில்லேஜ்ல தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஸ்பீக்கர் பர்சீவ் பண்றாங்க. ஸோ இந்த ஸ்னோ கவர்ட் ஃபாரஸ்ட்ல அந்த ஸ்பீக்கர் என்ன அந்த ஃபாரஸ்டோட அழகை ரசிக்கிறத அந்த ஓனரால பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயத்த ஸ்பீக்கர் சொல்றாரு. அண்ட் இந்த ஸ்லைட்ல இருக்க இமேஜ் கூட அதான் ரெப்ரசென்ட் பண்ணுது. நம்ம ஸ்பீக்கர் வந்து ஒரு ஸ்னோ கவர்ட் ஃபாரஸ்ட்ல நின்று அந்த ஸ்னோ கவர்ட் ஃபாரஸ்டோட அழகை வந்து ரசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்டோட போம் லைன்ஸ்ல நம்ம போயிட்டு வந்து நம்ம ஸ்பீக்கரோட பெக்யூலியர் ஸ்டாப்பை பத்தி தான் பேசியிருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து அவரோட ஹார்ஸ்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம்ல ஒரு ஸ்னோ கவர்ட் ஃபாரஸ்ட்டை பார்த்ததும் எந்த ஒரு ரீசனுமே இல்லாம டக்குன்னு அவர் நிக்கிறாரு. ஸோ இதை பார்த்து அந்த ஹார்ஸ் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா யூஸ்வலா எப்பவுமே வந்து ஏதாவது ஃபார்ம் ஹவுஸ் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஃபாரஸ்ட்குள்ள ஃபார்ம் ஹவுஸ் இருக்கிற மாதிரியும் தெரியல. சும்மா ஒரு ஸ்னோ கவர்ட் ஃபாரஸ்ட்ல ஏன்டா நிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல தான் அந்த ஹார்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாம பாயிண்ட் வந்து இந்த ஈவினிங், அதாவது இவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்க இந்த ஈவினிங் தான் டார்க்கஸ்ட் ஈவினிங் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க போம்ல. அதனால இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே டார்க்கா இருக்கு. அண்ட் இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே மிஸ்டீரியஸாவும் குவைட்டாவும் இருக்கு. இந்த ஸ்பீக்கர் இப்போ வந்து ஒரு ஃப்ரோசன் லேக்குக்கும் இந்த ஸ்னோ கவர் ஃபாரஸ்ட்க்கும் நடுவில் தான் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாயிண்ட் சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஹார்ஸோட ரியாக்ஷன் பத்தி தான் டிஸ்கிரைப் பண்றாங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து பர்டிகுலரா எந்த ஒரு ரீசனுமே இல்லாம இந்த ஸ்னோ கவர்ட் ஃபாரஸ்ட்ல நிக்கிறத பார்த்து அந்த ஹார்ஸ் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி போகுது. இதனால அப்படின்னா இவங்க டிராவல் பண்ற இந்த ஈவினிங் வந்து ரொம்பவே டார்க்கா ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்குன்னு போய் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு டார்க்கான ஈவினிங்ல எந்த ஒரு ப்ராப்பரான ரீசன் இல்லாம இப்படி நம்ம நடு காட்டில் நிக்கிறது தப்பா வந்து இந்த ஹார்ஸ்க்கு படுது. ஸோ வந்து அந்த ஹார்ஸ் தன்னோட கழுத்துல இருக்க ஹார்னஸ் பெல்ல ஷேக் பண்ணி என்னாச்சு அப்படிங்கிற கொஸ்டினை வந்து ஸ்பீக்கர் கிட்ட சிம்பாலிக்கா கேக்குது. ஸோ அந்த பிளேஸ் வந்து எவ்வளவு அமைதியா இருக்கு அப்படின்னா இந்த ஹார்ஸோட பெல் சவுண்டை தாண்டி அந்த பிளேஸ்ல ரொம்ப மென்மையா விழுற பனித்துளி சவுண்டும் அண்ட் அந்த மெல்லிய காட்டோட சவுண்டு மட்டும் தான் அந்த பிளேஸ்ல இருக்கு அப்படி சொல்லி போயிட்டு டிஸ்கிரைப் பண்றாங்க. நெக்ஸ்ட் வர போம் லைன்ஸ்ல பாயிண்ட் வந்து இந்த சிச்சுவேஷனை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி ரொம்ப ரெஸ்பான்சிபிளா எப்படி அந்த ஸ்பீக்கர் நடந்துகிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இந்த ஸ்பீக்கர் வந்து இந்த உட்ஸ், அதாவது இந்த ஸ்னோ கவர்ட் ஃபாரஸ்டோட பியூட்டி அண்ட் டெப்த்தை பார்த்து ரொம்பவே கேப்டிவேட் ஆகுறாங்க. அண்ட் கேப்டிவேட் ஆகி கொஞ்ச நேரமா அந்த இடத்துல நிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் அந்த ஸ்பீக்கர் ரியலைஸ் பண்றாங்க, அதாவது அவர் முடிக்க வேண்டிய கமிட்மெண்ட்ஸும் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நிறையவே இருக்கு. ஸோ இவர் இந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அவரால் அந்த கமிட்மெண்ட்ஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற டிசிஷன் எடுக்கிறாரு. அண்ட் இந்த போமோட லாஸ்ட் 2 லைன்ஸ் கூட அதுதான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ இதுதான் அந்த லைன். அதாவது என்ன அப்படின்னா இந்த ஸ்பீக்கர் வந்து இங்க இருந்து அந்த இயற்கையோட அழகை ரசிச்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா அவர் முடிக்க வேண்டிய டியூட்டிஸ் அவரால் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி முடிக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற டெசிஷன் அவர் வந்து எடுக்கிறாரு. என்னதான் இந்த போம் ஸ்டாப்பிங் பை உட்ஸ் ஆன் a snowy evening பியூட்டி ஆஃப் நேச்சரை பத்தி ரொம்பவே அழகா போர்ட்ரே பண்ணியிருந்தாலும் கூட நம்ம லைஃப்ல நமக்கு வந்து முடிக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ நம்ம லெஷர் டைம் வந்து எடுக்கிறது கண்டிப்பா அவசியம் தான். ஆனா நம்ம ஃபுல்லாவே வந்து ஒரு விஷயத்துக்காக அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த இடத்துல நம்ம டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டான டைம்ல நம்ம கரெக்டான விஷயத்த பண்ணா மட்டும் தான் நம்ம லைஃபோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே தெளிவா அந்த போம் ஸ்ட்ரெஸ் பண்ணுது. நான் இந்த வீடியோட பிகினிங்ல சொல்லியிருந்த மாதிரி ராபர்ட் ஃப்ராஸ்ட் வந்து இந்த போம்ல சாலிட்யூட் அண்ட் நேச்சரை பத்தி ரொம்ப அழகா பேசியிருந்தாலும் கூட இது ரொம்பவே பிலாசபிக்கலான ஒரு விஷயத்த கன்வே பண்ணுது. அது என்ன அப்படின்னா
நம்ம லைஃப்ல லெஷர் டைம் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம லைஃப்ல வந்து நம்மளோட ஆப்ளிகேஷன்ஸ் அண்ட் நம்மளோட டிசையர்ஸ், நம்மளோட கோல்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே தெளிவா வந்து இந்த போம் எடுத்து காட்டியிருக்கு. போமோட ஃபைனல் லைன் எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுது அப்படின்னா, நம்ம இறந்து போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய விஷயத்த அச்சீவ் பண்ணணும். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் லைன்ஸ் கூட அதான் ஸ்ட்ரெஸ் பண்ணுது. அதாவது நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஸோ நம்ம வந்து தேவையில்லாம நம்ம டைமை வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு நம்ம லைஃபோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ண பார்க்கணும். அதாவது இந்த ஸ்பீக்கர் எப்படி அந்த பிளேஸ்ல இருந்து மூவ் ஆன் ஆகி அவரோட டெஸ்டினேஷன் நோக்கி போனாரோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட கோல்ஸ் நோக்கி மூவ் ஆன் ஆகி போகணும்னு சொல்லி ராபர்ட் ஃப்ராஸ்ட் ரொம்பவே தெளிவா இந்த போ மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதாங்க கைஸ், ராபர்ட் ஃப்ராஸ்டோட ஸ்டாப்பிங் பை உட்ஸ் ஆன் அ ஸ்னோயி ஈவினிங் அப்படிங்கிற இந்த போம். இந்த போமோட டீடைல் சம்மரி வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் யூஸ் பண்ணி சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்புறேன். அண்ட் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸ் அப்டேட்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். திஸ் இஸ் சித்து சைனிங் ஆஃப் ஃப்ரம் லிட் வித் சித்து. டேக் கேர், பை.